மோடியின் கைகளை உயர்த்தி பிடிக்கிற சாதி இந்து அடையாளம் உள்ள தலைவர்களை பார்த்து கேட்கிறேன். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை பார்த்து கேட்கிறேன். தமிழ்நாட்டிலே தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆட்சி மலரும் என்று சொல்லுகிறீர்கள், அதற்கு பொருள் என்ன? பாரதிய ஜனதாவின் ஆட்சி மலரும் என்றுதானே பொருள். அது உங்களால் புரிந்து கொள்ள முடிகிறதா இல்லையா? திமுக தலைமையிலான கூட்டணியை நாங்கள் திமுக கூட்டணி என்கிறோம். அதிமுக தலைமையிலான கூட்டணியை நீங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி என்கிறீர்கள். உங்களால் அதை அதிமுக கூட்டணி என்று கூட சொல்ல முடியாத அளவுக்கு பலவீனப்பட்டு நிற்கிறீர்கள். நாளைக்கு அதிமுக கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் அது பாஜக ஆட்சிக்கு வந்ததாகத்தான் பொருள். பாஜக ஆட்சிக்கு வந்தது என்றால் RSS ஆட்சிக்கு வந்ததாகத்தான் பொருள். RSS ஆட்சிக்கு வந்தது என்றால் ஆரியர்கள் பார்ப்பனர்கள் ஆட்சிக்கு வந்து விட்டார்கள் என்றுதான் பொருள். ஆரியர்கள் பார்ப்பனர்கள் ஆட்சிக்கு வந்து விட்டார்கள் என்று சொன்னால் பெரியார் வீழ்த்த நினைத்த சனாதனம் மீண்டும் இங்கே வலுப்பெற்று விட்டது என்றுதான் பொருள். இப்போது புரிகிறதா ஏன் திருமாவளவன் திமுகவோடு உடும்பு பிடியாக இருக்கிறான் என்று உங்களால் புரிந்து கொள்ள முடிகிறதா? சில அற்பர்கள் மூடர்கள் ஏதோ சில லாபங்களுக்காக ஆதாயங்களுக்காக திருமாவளவன் திமுகவோடு ஒட்டி கொண்டிருக்கிறான் என்று கருதுகிறார்கள். இல்லை, பெரியாரின் கருத்துக்களுக்கு வலு சேர்க்க வேண்டும் என்கிற தேவை இருக்கிறது. எவன் ஒருவன் மோடி அரசை எதிர்க்க விமர்சிக்க தயங்குகிறானோ அவன் அவர்களால் வளர்க்கப்படுகிறவன் என்று பொருள். அவ்வளவுதான். உனக்கு ஏன் தயக்கம்? இந்த 11 வருஷத்தில் நீ என்ன சாதித்து விட்டாய்? இந்த 4.5 ஆண்டு கால திமுக அரசை விமர்சிக்கிற மோடி அவர்களை பார்த்து நான் கேட்கிறேன், இந்த 11 ஆண்டு கால ஆட்சியில் நீங்கள் என்ன சாதித்து கிழித்திருக்கிறீர்கள்? சொல்லுங்கள். விலைவாசி உயர்வு இன்றைக்கு சங்கம் ஒரு கிராம் எவ்வளவு? ஒரு சவரன் 1.25 லட்சம். எதனால் ஏற்பட்டது? உலக சந்தையில் இந்திய ரூபாயின் மதிப்பு இவ்வளவு தூரம் வீழ்ந்ததற்கு யார் பொறுப்பு? திமுக அரசு பொறுப்பா? திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் ஸ்டாலின் பொறுப்பா? இந்திய ரூபாயின் மதிப்பு உலக சந்தையிலே வீழ்ந்ததற்கு யார் பொறுப்பு? 11-12 ஆண்டுகள் ஆட்சி புரிந்திருக்கிறீர்கள். என்ன மேம்பாட்டை உங்களால் காட்ட முடியும்? அதானிக்கும் அம்பானிக்கும் இந்தியாவை விற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். எல்லாவற்றையும் முதலாளித்துவ மயமாக்கி கொண்டிருக்கிறீர்கள். ஒருபுறம் கார்ப்பரேட் மயம், இன்னொரு புறம் சனாதன மயம். இதுதான் பிஜேபி ஆட்சி. முஸ்லிம் வெறுப்பு, சிறுபான்மை மக்களுக்கு எதிரான அச்சுறுத்தல், பாபர் மசூதி இடிப்பு, திருப்பரங்குன்றத்திலே மதவாத அரசியல். என்ன செய்து கிழித்து விட்டீர்கள்? என்ன சாதனையை உங்களால் அடுக்க முடியும்? 4.5